வணக்கம். இன்றைக்கி பதிவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி டீக்கடை கீரை வடை செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ நான் அரைக்கீரை ஒரு கட்டு வாங்கி அதில் ஒரு கால்வாசி எடுத்து முத்தனை தண்டு அதெல்லாம் நீக்கிட்டு தழை மட்டும் போட்டு ஒரு லைட்டான காம்பு இதை மட்டும் போட்டு நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு கழுவிட்டு அரிஞ்சு வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாம். பாருங்கள், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு இடித்தது, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் இதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கீரை. இது நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறோன்னா இது நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் மாவு அதிகமாக இருந்தால் கீரைக்கு மாவு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு கீரை கட் பண்ணது. இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு இந்த அளவில் தான் எல்லாமே எடுக்கிறேன். இதில் 1 கப் அளவு கடலை மாவு, அதிலே அரை கப்பு அளவுக்கு அரிசி மாவு. இப்போ இதில் ஒரு கரண்டி அளவுக்கு சின்ன கரண்டி அளவு எண்ணெய். இப்போ இதில் தண்ணி சேர்க்காமல் முதல்ல இதை எல்லாத்தையும் நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். கீரையில் தண்ணி இருந்துச்சுன்னா அதில் இந்த மாவு அட்ஜஸ்ட் ஆகிடும். தண்ணி பத்தலைன்னா நம்ம தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, லைட்டாக தெளித்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்தது அடுப்பில் எண்ணெய் ஊற்றி காய வைக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி திட்டமாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லோவில் எடுத்துகிட்டு மாவு இது பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வேணுன்ற சைஸுக்கு இந்த மாதிரி நல்லா கடையில் போடுற மாதிரியே நம்ம அகலமாக போட்டாலும் மெலிசாக போட்டாலும் தடியாக போட்டாலும் இந்த அளவு எடுத்துட்டு இப்போ இதில் போட்டுடலாம். இதே மாதிரி எண்ணெய் கொள்கிற அளவுக்கு போட்டுட்டு வேக விட்டு திருப்பி எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் கவரு, வாழை இலை அந்த மாதிரி கூட நீங்கள் தட்டி போடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் நேரம் ஆன பிறகு சலசலப்பு அடங்கின பிறகு திருப்பி விட்டு 2 பக்கமும் நம்ம திருப்பி விடலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் திருப்பி போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு சூப்பராக டீக்கடை கீரை வடை ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக பருப்புலாம் ஊற வைக்காமலே வெறும் மாவு, கடலை மாவு, அரிசி மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி மீதியையும் போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட கீரை வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் எல்லா கீரையிலையுமே வடை போடலாம். ஆனால் அரைக்கீரையில் போட்டிங்கன்னா அது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.